ஹலோ ஐ மை பிரசாத். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்த பவர் ஆஃப் கன்சிஸ்டன்சி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்கமோட அட்டாச் ஆகியே இருப்போம். அதனால நம்மளோட எமோஷனல் வெல்பீயிங் வந்து பாத்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிட்டு பிரசன்ட் மூமெண்ட்ல வாழாம ஃபியூச்சர்ல சம்திங் மே ஆர் மே நாட் ஹேப்பன், அந்த ஒரு நடக்கும் நடக்காம போகலாம், அந்த ஒரு மூமெண்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து இது எதிர்பார்க்கிற நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் நடந்துச்சுன்னா யூ ஃபீல் ஹாப்பியர். இது நடக்கலன்னா ஐ கேன் டூ சம்திங், அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துடணும். எனக்கு ஏற்படுற கொஸ்டின் என்னன்னா, நம்ம எல்லாருமே நிகழ்காலத்துல வாழ்றோமா? எது நம்மள வந்து நிகழ்காலத்துல வாழ விடாம பண்றது? நம்மளுக்கு ஏற்படுற ஒரு பயம், டிப்ரெஷன், அப்புறம் வந்து லிவிங்ல வந்து பாத்தீங்கன்னா சம்திங் நம்ம ஃபியூச்சர்ல அந்த நடக்கும் நடக்காத அந்த ஒரு மைண்ட் செட்ல வாழ்றதுனால இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள நிகழ்காலத்துல உருவாக்கி உங்களை வாழ விடாது. எப்பவுமே நீங்க இறக்கவே மாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க உண்மையில வாழ்ந்திருக்க மாட்டீங்க. அதுதான். ஸோ யூ வாண்ட் டு டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் அவுட்கம். நீங்க வந்து அவுட்கம் பார்க்காம அதுல இருந்து விலகி நீங்க அந்த என்ஜாய் த ப்ராசஸ், ஃபோக்கஸ் வந்து என்ஜாய் த ப்ராசஸ். தோனி சொல்ற மாதிரி தான், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் என்ஜாயிங் த ப்ராசஸ், டோன்ட் லுக் அட் த ரிசல்ட். நீங்க ரிசல்ட் பார்க்காதீங்க. அதனாலதான் அவர் வந்து மிஸ்டர் கூலுக்கு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இட்ஸ் கிரேட். ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்து நடக்கலன்னா ஐம் ஸ்டில் ஃபைன், அந்த ஒரு மைண்ட் செட் கொண்டு வரணும். இப்ப ஃபார் மீ பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து நான் பாத்தீங்கன்னா புதுசு தான். யூடியூப்ல வந்து நான் இப்ப எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஃபன்னாவும் ஒரு என்ஜாயபிளா கொண்டு போகணும். இட்ஸ் லைக் எ கேம். நம்ம அந்த ஒரு ப்ராசஸ் என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி நான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன், அப்லோட் பண்றேன், அது நல்லா போகுது, அதை பார்த்து இட்ஸ் ஃபைன், இட் வெல் அஸ் வெல். நம்ம நல்லா போச்சுன்னா குட். அதுல இருந்து நம்ம என்ன, ஜஸ்ட் லுக் அட் த லர்னிங். நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம், அதுல இருந்து லேர்ன் பண்ணணும். அடுத்த வீடியோ என்ன போடலாம் அதை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணணும். அதுதான் கடமையை செய்ய போறான்னு எதிர்பார்க்கறதே சொல்றது தான். தேங்க்யூ.